ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் பேசும். நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். அந்த இளம் வாலிபன் நல்ல வசதியும் வாய்ப்போட இருந்தான், நல்ல அறிவு இருந்துச்சு, அவனுக்கு அதிகமா படிச்சிருந்தான். அவன் ஒரு பெரிய ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரும் கூட. ஒரு பெரிய கம்பெனியில் அவன் பணி செய்கிறான். அவனுக்கு கீழாக ஏராளமான பேர் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவன் தன்னுடைய புதிய அந்த காரை எடுத்துட்டு, தன்னுடைய 4 சக்கர வாகனத்தை எடுத்துட்டு ஒய்யாரமாய் பவனி வந்து கொண்டிருந்தான். திடீரென்று சாலையில அது பழுதுபட்டு நின்று போனது. தனக்கு தெரிந்த அத்தனை மூளை அறிவையும் அவன் பயன்படுத்தி அந்த காரை சரிப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்தான். அந்த முயற்சி எடுத்து கொண்டிருந்த போது ஒரு வயதான முதியவர் வந்து, தம்பி நான் உனக்கு உதவட்டுமா என்று கேட்டார். அவருடைய தோற்றத்தை பார்த்து, அவருடைய முக அழகை பார்த்து, அவருடைய வயது முதிர்ந்த நிலையை பார்த்து இந்த படித்த இந்த துடுக்கான வாலிபன் அதிர்ந்து போனான். இது என்னுடைய வாகனம், இதை நானே சரிப்படுத்திக் கொள்கிறேன் என்று சற்று எரிச்சல் நிறைந்தவனாக பதில் சொன்னான். மீண்டும் அவர் கேட்டார், நான் உனக்கு உதவட்டுமா என்று மீண்டுமாக அவனிடம் கேட்டார். அவன் இன்னும் எரிச்சல் பட்டான். இவன் தன்னுடைய வாகனத்தை சரி செய்து கொண்டிருந்த போது அவனால் அதை சரிப்படுத்த முடியவில்லை, தோற்றுக்கொண்டே இருந்தான். தோல்வியின் விளிம்பில் இருக்கும்போது அவர் மீண்டுமாக இவனிடம் கேட்டார், தம்பி நான் உனக்கு உதவட்டுமா என்று. இவன் எரிச்சலிலே வேண்டாவருப்பாக சரி நீங்கள் உதவுங்கள் என்று சொல்லிவிட்டான். அவர் அந்த வாகனத்தை மிக எளிதாக சரி செய்து, இப்பொழுது நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி என்று சொன்னார். இவன் சிரித்து விட்டான். இது ஒரு ஜோக் போல இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். அவரும் நீ ஸ்டார்ட் பண்ணி சென்று விடு என்றார். வண்டி ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இவன் சென்று விட்டான். அப்பொழுதுதான் யோசித்தான், அவருக்கு நன்றி சொல்லவில்லை என்று. மீண்டுமாக பின்னாலே வந்து அவன் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவரிடம் கேட்டான், நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், எனக்கு கீழே பல இன்ஜினியர்கள் பணியாற்றுகிறார்கள், நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், எப்படி இந்த வாகனத்தை உடனடியாக சரிப்படுத்தினீர்கள் என்று கேட்டபோது அந்த வயதானவர் சொன்னார், தம்பி நீ வைத்திருக்கிற கார் போர்டு கார், இந்த காரை உருவாக்கின ஹென்றி போர்டு நான் தான் இந்த வாகனத்தை உருவாக்கி இருக்கிறேன். உருவாக்கின எனக்கு தான் இதிலே எப்பொழுது பழுது வரும், எப்படி சரிப்படுத்த முடியும் என்று அவர் பக்குவமாக எடுத்து சொன்னார். இது ஒரு உண்மை சம்பவமும் கூட. ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தம் கூட. நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் பழுதுபட்டு நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினவர், நம்மை படைத்தவர், அக்கிரமங்களிலிருந்து மரித்த நம்மை உயிர்ப்பித்தவர். அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை ரட்சிப்புக்குள் வழி நடத்தின ஆண்டவர். அவருக்குத்தான் நம்மை சரிபடுத்த முடியும். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எங்கே கட்டுகள் இருக்கிறதோ, எங்கே அடிமைத்தனம் இருக்கிறதோ, எங்கே சிறுமை இருக்கிறதோ, எங்கே வியாதி இருக்கிறதோ, எங்கே துக்கம் துயரம் இருக்கிறதோ, அங்கேயெல்லாம் வாழ்வு கொடுக்கும் விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நிலைநிறுத்தப்பட்டார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து அர்ப்பணிக்கப்பட்டார் என்று நாம் பழைய ஏற்பாடு பாடத்திலே ஏசாயா 61வது அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்ட போது நாம் கற்றுக்கொண்டோம். ஆம், இப்பொழுதும் இன்றைய தினமும் பாடுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் நிறைந்த ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்விலே என்ன நடைபெறுகிறது என்பதை, அந்த உண்மையை நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் 20வது வசனம் வரை இந்த சம்பவம் இருக்கிறது. ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் இந்த அசுத்தாவி பிடித்த மனிதன்? இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தின்படி அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஒரு மனிதனை அசுத்தாவி பிடித்து அலைக்கழிக்கும் போது அந்த மனிதனுடைய நிலைமையை இந்த வசனம் அப்படியே புடமிட்டு காட்டுகிறது. ஆம், ஒருவேளை பிசாசுகள் பிடித்தவன்னா இப்படி இருப்பானா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரணும். நிச்சயமாக பிசாசுகள் பிடிக்காம பாவத்தினால் நிறைந்த மனிதர்களுடைய நிலைமையும் இன்னைக்கு அப்படிதான்.
எப்பொழுதெல்லாம் நாம் பாவத்திற்கு ஆட்கொள்ளப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் இப்படிப்பட்ட பரிதாபத்தில் தான் நாம் இருப்போம். இந்த மனிதனை குறித்து அடுத்த வசனத்தில் அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பான் என்று பார்க்கிறோம். பாவத்திற்கு ஒரு மனிதன் அடிமையாகும் போது அந்த மனிதனும் இதே நிலைமையில் தான் இருக்கிறான். சாதாரணமா நம்ம வீடுகளில் சிறுவர்களை பார்க்கலாம். நாம அவனுக்கு தேவையான உணவுகளை, பிடித்தமான பதார்த்தங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பக்குவமா வைத்திருப்போம். ஆனா அவன் செல்போன்ல அந்த கேமை நோண்டிக்கிட்டே இருப்பான். நமக்கு அது மிக எரிச்சலை தரும், ஆனா அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அவன் தன்னுடைய நிம்மதியை தொலைத்து போவான். அதனால அவனுக்கு எப்பொழுதெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அப்பொழுதெல்லாம் இந்த செல்போன்ல கேம் ஆடணும்னு தோணும். நம்ம சிறுவர்கள்ட்ட அதிகமா இந்த செல்போனை கொடுத்து கேம் ஆட உற்சாகப்படுத்துவோம். எப்பொழுதெல்லாம் நாம வேற ஏதாவது அலுவல்கள்ல இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மளை தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறக்காக சிறுவர்களை நாம் இப்படி உற்சாகப்படுத்த ஆரம்பித்து விடுவோம். சாதாரணமாக குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் பண்ணும்போது கூட செல்போன்ல வாட்ஸ்அப்பை நோண்டிக்கிட்டு இருக்கிற, ஃபேஸ்புக்கை நோண்டிக்கிட்டு இருக்கிற குடும்ப தலைவர்கள், தலைவிகள், பிள்ளைகள் இன்னைக்கு ஏராளமான பேர். இதற்கெல்லாம் ஒரே காரணம், நாம எப்பவும் பாவத்துக்கு அடிமையா இருக்கோமோ அப்பொழுதெல்லாம் நாம் தன்னுடைய சுய நிலைமையை இழந்து விடுகிறோம். பாவத்திற்கு அடிமையாக இருக்கும்போது நாம நிதானத்தை இழந்து விடுகிறோம். நாம படபடப்புக்கு உள்ளாகிறோம். நம்முடைய புத்தி பேதளித்து போகிறது. இவனும் அப்படிதான் இருந்தான். நிதானத்தை இழந்து போனான், கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். எப்பொழுதெல்லாம் பாவக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து விடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து விடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம பொறுமை இழந்து வீடுகளில் டென்ஷனை நாம காட்டுகிறோம். நாம ரொம்ப அதிருப்தியாகி போகிறோம். படபடப்பு நமக்குள்ள வருகிறது. பொதுவா பாவம் செய்யும் போது படபடப்பும் பரிதாபமும் நம்மை ஆட்கொள்ளுகிறது. நாமும் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அசுத்தாவி பிடித்த மனிதனை போல. ஒருவேளை இந்த மனிதனை பற்றி நாம சொல்லணும் அப்படின்னா, ஒரு பயோடேட்டா இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவனை பற்றி ரொம்ப அழகா சொல்லணும்னா அவன் பேரு லேகியோன். லேகியோன்னா அநேக பிசாசுகள், பல்லாயிரக்கணக்கான பிசாசுகள் பிடித்தவன் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான பாவங்கள் நம்மை ஆட்கொண்டு இருக்கலாம். சில பாவங்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும், சில பாவங்களை நம்மால வெளியே சொல்ல முடியாது. அநேக பாவங்களுக்குள்ளாக நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி இவனுடைய பெயர் லேகியோன் அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு பிடித்தமான ஹேபிட் என்னது, பழக்க வழக்கம் என்னது? கல்லுகளை எடுத்து தன்னை காயப்படுத்தி கொள்றது, கூக்குரல் விட்டு கொண்டே இருக்கிறது. இவனுக்கு பிடித்தமான இடம் கல்லறை, மலைகள், குகைகள், இப்படின்னு இவனுடைய பயோடேட்டாவை லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் இவன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். இயேசு கிறிஸ்துவை இந்த லேகியோன் சந்திக்கும் போது, ஆண்டவரும் இந்த மனிதனும் சந்திக்கும் போது அங்க ஒரு மாபெரும் விடுதலை கிடைக்குது. சந்தித்த மாத்திரத்துல ஆண்டவர் இவனுக்கு பிடித்த அசுத்தாவிகளை விரட்டி விடுகிறார். எப்பொழுதெல்லாம் மனிதனும் கடவுளும் சந்திக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு விடுதலை கிடைக்கிறது. எப்பொழுதெல்லாம் கடவுளிடமிருந்து மனிதன் பிரிந்து விடுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு அடிமைத்தனம் கிடைக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிறவன் விடுதலை அடைவான். இயேசு கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிறவன் அடிமைத்தனத்தில் இருப்பான். நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் கிறிஸ்துவோடு வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் விடுதலை பெறவில்லை, அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள் என்றால் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று ஏசாயா 59வது அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பிசாசுகள் பிடித்த இந்த லேகியோனை சந்திக்கும் போது லேகியோன் ஆண்டவரிடத்திலே உதவி கேட்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாவ கட்டுகளிலே உழந்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் ஆண்டவரிடம், ஐயா எனக்கு உதவி செய்யுங்கள், நான் பரிதாபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் இவனை சந்தித்து இவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் மனிதனுடைய தேவையை அறிகிறவர் என்ற அர்த்தம். பழைய ஏற்பாடிலே இதனுடைய ஆதாரத்தை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். ஆபிரகாமால் துரத்தப்படுகிறார். ஆபிரகாமால் சேர்த்து கொள்ளப்பட்ட ஆகார் ஒரு நாள் ஆபிரகாமால் துரத்தப்படுகிறார். மகன் இஸ்மவேலை அழைத்து கொண்டு வனாந்திரத்திற்கு இந்த ஆகார் ஓடி சென்று விடுகிறாள். ஓடி செல்லும் போது இஸ்மவேல் தண்ணீர் தாகத்தினால் துவண்டு போகும்போது, மகன் சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு எறிகிற தூரத்துல போய் இந்த ஆகார் நின்றுறாங்க அழகா. அப்போ அந்த சின்ன பொண்ணு அழுது,
வசனம் இப்படி சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று. அப்படியானால் அந்த சின்ன பொண்ணு ஜெபம் பண்ணவே இல்லை. இங்கேயும் இவனுடைய கூக்குரல ஆண்டவர் கேட்டார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெருக்குதலை ஆண்டவர் பார்க்கிறார், என் வியாகுலத்தை ஆண்டவர் அறிகிறார். உலகத்துல நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்து அதை கணக்கு பார்த்து அதற்கு பதில் கொடுக்கிற ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் இந்த லேகியோன் பிசாசு பிடித்த இந்த மனிதனை சந்திக்கும் போது அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைத்து விட்டது. சந்தித்த மாத்திரத்திலே ஆண்டவர் அந்த அசுத்தாவியை விரட்டி விடுகிறார். ஆம், நீங்களும் நானும் பாவ கட்டுகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஏன் ஆண்டவரை சந்திக்க வேண்டும்? ஒரு மனிதன் தண்ணீரிலே முங்கி விடுகிறான். தண்ணீரிலே முங்கிவிட்டு அந்த மனிதன் தன்னுடைய 2 கைகளையும் கால்களையும் வேகமாக அடித்துக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நீச்சல் தெரியாம இருக்கலாம். கைகளையும் கால்களையும் நன்றாக அடித்துக் கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக அவன் நீச்சல் தெரியாட்டினாலும் தண்ணீர்ல எங்க வருவான்? ரொம்ப சோகமா இருக்கீங்களே, நான் ரொம்ப வேகமா பேசிட்டனும். ஒரு மனுஷனுக்கு நீச்சல் தெரியல. திரும்ப சொல்லட்டும் அந்த கதையை, ஐயா கொடுத்த நேரம் முடிஞ்சிடும், அதனால வேகமா சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு நீச்சல் தெரியல, தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அவன் 2 கைகளையும் கால்களையும் வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த மனுஷன் எங்க வருவான்னு கேட்டேன். அவன் தண்ணிக்கு மேல வருவான். இது புரியுதா? அடுத்த கேள்வி கேட்கிறேன். இதே மாதிரி அதே மனுஷன் சகதிக்குள்ள விழுந்துட்டான். சகதிக்குள்ள விழுந்தவன் 2 கைகளையும் கால்களையும் வேகமா அடிக்கிறான். இப்ப எங்க போவான்? உள்ள போவான். பாவ சகதியில, பாவங்கிற சேற்றுக்குள்ள நீங்களும் நானும் விழுந்துட்டோம்னா, நானா எப்படியாவது மீண்டு வந்துருவேன்னு 2 கைகளையும் 2 கால்களையும் நம்ம அடிப்பது போல நீங்களும் நானும் முயற்சி எடுத்தோம்னா உள்ளதான் போவோம். என்னை காட்டிலும் பலம் உள்ளவர், என்னை காட்டிலும் வல்லமை உள்ளவர் அந்த சகதிக்குள்ள இருந்து என்ன பலமா பிடிச்சு தூக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வேலை. நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திக்கணும். ஆண்டவர் சந்திக்கும் போது ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆண்டவரை உதாசீனப்படுத்தி விட்டு நீங்களும் நானும் வெளியே செல்லக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் உங்களை சந்திக்க வருவார்? நீங்கள் வேதத்தை எடுக்கும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது, பரிசுத்தவான்களோடு நீங்கள் கூடி வரும்போது, ஜெப ஐக்கியத்திலே நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை சந்திக்க வருவார். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சந்திப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் ஆலயத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க ஆண்டவரை சந்திக்க மறுத்து வெளியே போறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை சந்தித்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். சரி, மீட்கப்பட்டவனுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குது? மார்க்கு சுவிசேஷம் அதே 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பிசாசுகள் பிடித்திருந்தவன் இப்போ வஸ்திரம் தரித்திருக்கிறான். அப்ப ஏற்கனவே அவன் ட்ரெஸ் இல்லாம இருந்தான், இப்ப வஸ்திரம் தரித்திருக்கிறான். அவன் ஓடிக்கிட்டே இருந்தான், ஒரு இடத்துல நிக்கவே மாட்டான். அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தவன், கூக்குரலிட்டு கொண்டிருந்தவன் இப்போ ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கான். புத்தி இல்லாம இருந்தான், இப்ப அவனுடைய புத்தி தெளிந்திருச்சுது. இப்பவும் ஜனங்கள் அவனை கண்டு பயப்படதான் செய்யறாங்க. ஆரம்பத்திலையும் ஜனங்கள் இவனை கண்டு பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க? இவன் கல்லுகள் எடுத்து இவனையே கீறிக்கிடுறான், எங்க நம்மளை கீறிடுவானோன்னு பயந்தாங்க. இப்ப ஜனங்கள் எதுக்கு பயப்படுறாங்க? இவன் ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறான், இவன் எப்போ பழைய சுபாவம் இவனுக்குள்ள வரும்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு பயந்துருக்கலாம். இல்லாட்டா இந்த அதிர்ச்சியில உறைந்து போயிருக்கலாம். ஒருவேளை இந்த சமுதாயமும் நீங்களும் நானும் மாறினாலும் இந்த சமுதாயம் நம்மள ஒரு பயத்தோட தான் பார்க்கும். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவர் பாதத்திலேயே உட்கார்ந்துருக்கணும். இந்த மீட்பு, மன்னிப்பு ஆண்டவர் இடத்துல அவசியம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணுமா? இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாட்டினா என்ன ஆகும்? நிச்சயமா நீங்க இந்த படத்துல பாக்குற இந்த பொண்ணு பேரு ஸ்டெல்லா வால்ஸ். 1911வது வருஷம் பிறந்தா, 1980வது வருஷம் இவ இறந்தா. இவ தன்னுடைய 13வது வயதுல இருந்து ஓட ஆரம்பித்தா. இவ அமெரிக்காவுல தன்னுடைய ஓட்டத்தை பழகினாலும் இவ நிறைய சாதனைகளை வச்சிருந்த ஒரு ஒலிம்பிக் பெண்மணி தான் இவ. கிட்டத்தட்ட 20 உலக சாதனைகளை வைத்திருந்தா. 1932வது வருஷம் நடந்த ஒலிம்பிக் போட்டியில 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல தங்க பதக்கத்தை வென்ற ஒரு உன்னதமான பெண்மணி. 1932ல ஒலிம்பிக் நடந்த பிறகு அதுக்கடுத்து 4 வருஷம் கழிச்சு 1936லயும் ஒலிம்பிக் நடக்கும். அந்த ஒலிம்பிக்ல நான் எப்படியும் மீண்டும் தங்க பதக்கமே வாங்குவேன், ஒரு சாதனை படைப்பேன்னு சொல்லி இந்த ஸ்டெல்லா வால்ஸ் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தா. ஆனா அதே சமயத்துல ஹெலன் ஸ்டீபன் அப்படின்னு ஒரு ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த அமெரிக்கால ஓட்டத்தை பழகின இவங்களும்
இந்த ஓட்டப்பந்தய வீராங்கனையும் தன்னுடைய 17வது வயசுல 1936வது ஆண்டு நடைபெற இருக்கிற ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் பெறுவதற்காக தன்னை பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தாங்க. இவங்களும் ஏராளமான சாதனைகளுக்கு சொந்தக்காரங்க தான், ஏராளமான பதக்கங்களை அள்ளி சென்றவர்கள். சொன்னபடி 1936வது ஒலிம்பிக் ஆரம்பிச்சது. 2 பேரும் அந்த ஓட்டக்களத்துல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல இருந்தாங்க. ஆனா ஜனங்கள் எல்லாரும் எதிர்பார்க்காத சமயத்துல அந்த முந்தின ஒலிம்பிக்ல 100 மீட்டர்ல தங்க பதக்கம் வென்றிருந்த அந்த ஸ்டெல்லா வால்ஸ் அதிர்ச்சியில தோத்து போனாங்க. இந்த ஹெலன் ஸ்டீபன் 17வது வயதுல 100 மீட்டர்ல தங்கத்தை வென்றுட்டாங்க. தங்கத்தை வென்ற உடனே இந்த ஸ்டெல்லா வால்ஸ்க்கு அதிர்ச்சி தாங்க முடியல. அப்போ ஒலிம்பிக் கமிட்டிக்கு போய் ஒரு புகார் மனு கொடுத்தாங்க. என்ன போட்டியில தோக்கடிச்ச இந்த ஹெலன் ஸ்டீபன் ஒரு பெண்மணி அல்ல, ஒரு ஆண் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஒலிம்பிக் கமிட்டி இதை 3 வருஷம் 4 வருஷம் இதை தீர விசாரிச்சது. இன்னைக்கு உள்ள அளவுக்கு டெக்னாலஜி வளராட்டினாலும் சட்டங்கள் சாதகமா இல்லாட்டினாலும் 4 வருஷம் இத மாதிரி ஒரு தீர்மானம் நல்லா விசாரிச்சாங்க. நல்லா விசாரிச்சதனுடைய விளைவு 4 வருஷம் கழிச்சு சொன்னாங்க, இந்த ஹெலன் ஸ்டீபன் உண்மையிலேயே பெண்மணி தான், ஸ்டெல்லா வால்ஸனுடைய குற்றச்சாட்டு பொய்யானது அப்படின்னு நிரூபணம் ஆயிருச்சு. ஆனா அதுக்கு பிறகு ஹெலன் ஸ்டீபனால பெரிய போட்டிகள்ல சாதிக்க முடியாம போயிருச்சுது. 4 வருஷம் பாதிக்கப்பட்டு போயிட்டா. ஆனா இந்த ஸ்டெல்லா வால்ஸ் 1980வது வருஷம் தன்னுடைய 69வது வயசுல ஒரு வழிச்சண்டையில தெருச்சண்டை நடக்கும்போது ஒரு மார்க்கெட்டு கிட்ட நிற்கும் போது 2 குற்றவாளிகள் ஒருவர் மோதி கொண்டிருந்த போது, துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டிருந்த போது தற்செயலாக அந்த குண்டு இந்த ஸ்டெல்லா வால்ஸ் மேல பாஞ்சுது. சம்பவ இடத்துல ஸ்டெல்லா வால்ஸ் செத்து போனாங்க. செத்து போன ஸ்டெல்லா வால்ஸை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனாங்க. 1911வது வருஷம் பிறந்த ஸ்டெல்லா வால்ஸ் 1980வது வருஷம் இறந்து போனாங்க. ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கினவங்க. இன்னொருத்தரை அநியாயமா அது பெண்மணி அல்ல ஆணுன்னு குற்றச்சாட்டு வச்சவங்க தெருச்சண்டையில செத்த போது மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் பரிசோதனை செய்யும் போது தான் பார்க்குறாங்க, ஸ்டெல்லா வால்ஸ் ஒரு பெண் அல்ல, ஆண், அவள் அல்ல, அவன் அப்படின்னு இந்த ஸ்டெல்லா வால்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஆமா, ஸ்டெல்லா வால்ஸ் ஒரு ஆண், ஆணா இருந்தாலும் உலகத்துக்கு பெண்ணுன்னு தன்னுடைய 69வது வயசு வரை கிட்டத்தட்ட 69 ஆண்டு காலம் இந்த உலகத்தை ஏமாத்தினாங்க. ஆனா சாகும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை தான் வசனம் சொல்லுது, பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்னாகுமோ 32:23 சொல்லுது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீங்களும் நானும் பாவத்துக்கு தப்பி விலகி ஓடவே முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாவத்துக்கு கூலிய நீங்களும் நானும் அனுபவிச்சே ஆகணும். மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் தண்டனைக்கு எப்படி தப்பிக்க முடியும்? ஆமா, நீங்களும் நானும் பாவத்துல செத்துறக்கூடாதுங்கிறக்காக தான், நீங்களும் நானும் அக்கிரமத்துல செத்துறக்கூடாதுங்கிறக்காக தான் அக்கிரமங்களில் இருந்து மரித்த நம்மை ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு தியாகமா தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட அந்த லேகியோனுடைய புதிய நிலைமை என்ன? அவன் வஸ்திரம் தரிச்சிருந்தான், ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்தான். இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் மீட்கப்படணும்னு அவர் ஆசைப்படுறாரு. மீட்பு நிலைமை. பவுலடியார் சிறைச்சாலையில இருக்கும்போது தான் ஒனேசிமுங்கிற ஒரு குற்றவாளிய சிறைச்சாலையில சந்திக்கிறார், சிறார் குற்றவாளிய. அவனுக்கு ஆண்டவர் மூலமா சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பவுலடியார் அறிவிக்கிறார். அதை வச்சுதான் சொல்றாரு, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு அப்படின்னு அவனை குறித்து சொல்லுகிறார். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும்னு பிலேமோனுக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதி கொடுக்கிறாரு. அந்த போஸ்ட் கார்டு தான் ஒரே அதிகாரம் இருக்கிற அந்த பிலேமோன் நிருபம்னு நம்ம பார்க்கிறோம். அதுல சொல்றாரு, முன்பு அவன் உமக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் சொல்றாரு. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா முந்தி பிரயோஜனம் இல்லாம இருப்பீங்க,
இப்போ ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவங்களா இருப்பீங்க. பயனற்ற நம்மை ஆண்டவர் பயனுள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். பலவீனமான நம்மை ஆண்டவர் பலமுள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். அப்படியானா இந்த மீட்கப்பட்டவன் ஒரே ஒரு ஜெபத்தை தான் ஆண்டவர்கிட்ட சொல்றான். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தான் அந்த ஜெபம் இருக்குது. ஆண்டவர் தான் இவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறான். ரொம்ப அற்புதமான கோரிக்கை. என்ன கோரிக்கை வைக்கிறான் தெரியுமா? பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக்கிட்டான். 18ஆம் வசனத்துல, ஆண்டவரே நான் உங்க கூட இருக்கணும், நீங்க தான் என்னை மீட்டிருக்கிறீங்க. எவ்வளவு அற்புதமான ஜெபம் பார்த்தீங்களா? நான் உங்க கூட இருக்கேன்னு சொன்னான். நிறைய நேரம் நம்மளும் இந்த ஜெபத்தை சொல்றோம். ஏசப்பா நான் உங்களோட இருக்கேன், நீங்க என்னை ரொம்ப ஆசீர்வதிங்க, நீங்க என்னை நல்லா பலப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இவனும் அப்படிதான் சொன்னான். ஆனா ஆண்டவர் பதில் வேற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவன் கேட்ட கேள்விக்கு அவனுக்கு சாதகமான பதிலை கொடுக்காம ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவனுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரு? நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவிச்சிருன்னு 19ஆம் வசனத்துல சொன்னாரு. ஆமா, நீ உன் இனத்தாரிடத்திற்கும் ஜனத்தாரிடத்திற்கும் போன்னு சொன்னாரு. இப்ப கொஞ்சம் என்ன நல்லா கவனிங்க. இவன் எப்ப விடுதலை பெற்றான்? அப்பந்தான் விடுதலை பெற்றான். விடுதலை பெற்ற உடனே நான் உங்க பாதத்துல இருக்கேன்னு இவன் கேட்கிறான். இவன் கேட்ட அந்த நொடி பொழுதுல ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் இனத்தாருக்கும் ஜனத்தாருக்கும் உனக்கு பெற்ற நன்மையை போய், நான் உனக்கு செஞ்ச நன்மையை போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னை எல்லாரும் கேவலமா பார்த்தாங்க, என்னை பார்த்து பயந்து ஓடுனாங்க. ஊர்ல எல்லாரும் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அந்த லேகியோன் வாரான், நீ சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு பயந்து சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டாங்க. வாலிப பிள்ளைகள் எனக்கு பயந்து ஓடுனாங்க, பெரியவங்க எனக்கு பயந்து ஓடுனாங்க. இந்த சமுதாயத்துக்கு போய் நான் நல்லவன் ஆயிட்டேன், எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, நான் அதை காட்டணும். என் வீட்டுக்கு போய் அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நாளாவது நான் கொண்டாடணும். என் சொந்தக்காரங்கிட்டெல்லாம் போய் நான் விருந்துக்கு போனோம் அப்படின்லாம் இவன் கேட்கல. ஆண்டவர் சொன்ன உடனே இவன் உடனே அந்தப்படி 20ஆம் வசனம் அப்படி சொல்லுது, அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கோப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான்னு வசனம் சொல்லுது. இதுதாங்க சுவிசேஷத்தின் வலிமை. சுவிசேஷம் என்னையும் உங்களையும் மாத்திச்சுன்னா நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க போயிடுவோம். நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்சாட்சிய நற்செய்திய மற்றவங்களுக்கு சொல்லலை அப்படின்னா நீங்களும் நானும் இன்னும் விடுதலை அடையலைன்னு அர்த்தம். விடுதலை அடைஞ்சா சொல்லுவோம், சொல்லலைன்னா விடுதலை அடையலைன்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் விடுதலை அடைஞ்சிருக்கோமா? பிசாசுகள் பிடித்த அந்த லேகியோன் தெக்கப்போலியா தேசம் முழுசும் சொன்னான்னு இருக்குது. இறையியல்ல அதுக்கு பிறகு வேத ஆராய்ச்சியாளர்கள் சரித்திர புத்தகத்துல எழுதினவங்கள்லாம் இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை சொல்றாங்க, பிற்காலத்துல அவன் ஒரு பெரிய பேராயரா ஆண்டவருக்கு பணி செய்தான்னு சொல்றாங்க. இதுதான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான்னு கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்னு ஆண்டவர் சொல்ற வாக்கு தத்துவம். நீங்களும் நானும் பாவக்கட்டுகள்ல இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது விடுதலை அடையலாம். விடுதலை அடைந்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கட்டளை பெற்றுக்கொள்ளலாம். நாம் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, பெரிய கஷ்டம் இல்லை. 2 பிச்சைக்காரர்கள் இருக்காங்க. ஒரு பிச்சைக்காரன் ஒரு தெருவில் போய் பிச்சை எடுத்தான். எடுக்கும்போது அவனுக்கு ஒரு அம்மா பிரியாணி போட்டாங்க. அவன் அடுத்த தெருவுக்கு மீண்டும் பிச்சை எடுக்க போகும்போது இன்னொரு சகை பிச்சைக்காரரை சந்திக்கிறான். நண்பா, அந்த தெருவுக்கு போ, அங்க ஒரு அம்மா பிரியாணி போடுறாங்க அப்படின்னு சொல்றான். இதுதாங்க சுவிசேஷம். நான் இயேசு கிறிஸ்துவிடம் நன்மையை பெற்றேன், எனக்கு ஒரு மன ஆறுதல் இருக்குது. பெரிய மரணம் என் வீட்டுக்கு வந்துச்சு, இழப்பு வந்துச்சு, வியாதி வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, கவலைகள் வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதுமானதா இருந்துச்சு, உனக்கும் அந்த கிருபை போதுமானதா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தை யாரு சொல்ல முடியும்? எனக்கு அந்த பலன் இருக்கா இல்லையாங்கிறத சவாலான இந்த உண்மை சம்பவத்தை நீங்க பாருங்க. நீங்க சுவிசேஷத்தை சொல்றதுக்குன்னு உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆமா,
ஊழியக்கார தம்பதிக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சுது. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான். செவிலியர் அந்த குழந்தை பிறந்த செய்தியை வெளியே வந்து கணவனார்ட்ட சொல்லும்போது அவர் பூமிக்கும் வானத்துக்குமாக துள்ளி குதித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சில நேரங்கள் கழித்து செவிலியர் அந்த ஆண் குழந்தையை தூக்கிட்டு வந்து அந்த கணவனார்ட்ட காட்டும்போது அவர் புரண்டு புரண்டு தேம்பி தேம்பி கதறி கதறி முட்டி முட்டி அழுதாரு. இது ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவம். இப்படி ஒரு பையன் எனக்கு பிறந்ததுக்கு பிறக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், பிறந்த அந்த சிறுவனுக்கு 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. சிறுவன் வளர்ந்தான். அவனுடைய முடி நல்லா வளர்ந்துச்சு. அவங்க அம்மா அப்பாவை பார்த்து கேட்பான், மம்மி டாடி என் முடி நல்லா வளருது, எப்பவும் கைகளும் கால்களும் வளரும், எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விளையாட போவேன்னு கேட்கும்போது அந்த பெற்றோர்கள் மனசு எவ்வளவா பாதிச்சிருக்கும் யோசித்து பார்த்தீங்களா? ஆமாம், அவன் அப்படி கேட்டான். தன்னுடைய 13வது வயசுல வாழை பிடிக்காம சாகிறது தான் தீர்வுன்னு இவன் நினைச்சான். இந்த நிக்கி ஆமாம், தற்கொலை பண்ணி சாகணும், விஷ பாட்டில் எடுத்து விஷத்தை குடிச்சு சாவணும்னு இவனுடைய எண்ணம். உலக பிரகாரமான கவலைகள் கஷ்டங்களுக்கு தீர்வு தற்கொலை தான்னு ஆண்டவரை தெரியாதவங்க, ஆண்டவரை புரிஞ்சுக்கிடாதவங்க எடுக்கிற தவறான முடிவு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல தீர்வு இருக்குது. அது அநேகம் பிசாசுகள் பிடித்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு ஆத்மாவுக்காக பல்லாயிரம் பன்னிகளை கூட கொல்லுவார். ஆமா, ஆத்மா ரொம்ப பெருசு. ஆமா, அந்த சம்பவத்தெல்லாம் இவன் தெரியாம இந்த நிக்கி தற்கொலை பண்ணணும்னு நினைச்சு இவனுக்கும் விஷம் வாடலுக்கு இடையில 1 அடி தூரம் தான் இருந்துச்சு. திட்டமிட்டபடி சாகணும், ஆனா அவனால சாக முடியல. ஏன் தெரியுமா? 1 அடி தூரத்துல இருக்கிற அந்த பாய்சன் பாட்டிலை எடுத்து அதை திறந்து சாகிறதுக்கு இவனுக்கு கொடுத்து வைக்கல. என்னால சாக கூட முடியலேன்னு கதறி அழுதான். ஆனா ஒரு நாள் இந்த லேகியோனை மீட்டார் ஆண்டவர், லேகியோனை பாதுகாத்தார் ஆண்டவர், அவனுக்கு விடுதலையை கொடுத்த ஆண்டவர். இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் கூட தெக்கோப்போலியா தேசம் முழுசும் ஆண்டவருடைய அன்பை சொல்ல முடியும்னா ஏன் நான் சொல்ல முடியாதா? நண்பர்களை அழைத்தான். எல்லாரையும் கூப்பிட்டு மக்கள் கூடுற இடங்கள்ல, ஜனங்கள் இருக்கிற இடங்கள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, சிறைச்சாலைகள்ல என்னை கொண்டு நட்டி வைங்க, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னு சொன்னான். ஒரே சுவிசேஷம் தான் சொன்னான். நோ லெக்ஸ், நோ ஹேண்ட்ஸ், நோ ஒரிஸ், பிரைஸ் தி லார்ட். கால்கள் இல்லை, கைகள் இல்லை, கவலையும் இல்லை, கர்த்தருக்கே துதின்னு சொன்னான். 2009வது வருஷம் சர்வதேச சமூகம் இவனை நம்பிக்கையின் நாயகன் அப்படின்னு இவனுக்கு பேர் கொடுத்தது. அகில உலகம் முழுசும் ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேருக்கு இமெயில் மூலமா ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் இந்தியாவுக்கு சமீபத்தில் மும்பைக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை சொன்னான். கண்களை மூடுவோம், கைகளை குப்புவோம். உங்களுக்கு இயலுமானா நேர் முழங்கால நில்லுங்க. இயலவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு வசதியேற்றபடி கண்களை மூடி கைகளை குவித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நோக்கி பாருங்க. ஆமாம், இயேசு சுவாமி கால்கள் இல்லாத கைகள் இல்லாத ஒரு மனிதன் இந்த சர்வதேசத்திற்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க முடியும்னா, அநேகமாயிரம் பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதன் தெக்கோப்போலியா தேசம் முழுசும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை அறிவிக்க முடியும்னா, நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா என்னை பாருங்க, எனக்கு விடுதலை தாங்க, உங்க கல்வாரி ரத்தத்தினால என்னை கழுவுங்க, மீட்கப்பட்ட நான் உங்க கட்டளையை ஏற்றுக்கிட்டு என்னால முடிஞ்சபடி என் நண்பர்கள்ட்ட, என் இனத்தார் ஜனத்தார் இடத்துல, நான் பணி செய்யற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல உங்க அன்பை சொல்றேன்னு ஒரு சின்ன தீர்மானம் எடுக்கலாமா? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாயின்னு கேட்கிறாரு. ஆண்டவருடைய இந்த ஏக்க குரல் உங்க காதுகளில் துணிச்சிச்சுன்னா, ஏசப்பா நானும் இயன்ற அளவுக்கு உங்க அன்பை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணலாமா? படித்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, ஏசப்பா என்னை முழு நேரத்துக்கு அழைச்சா நான் ஒரு நாள் ஒரு முழு நேர ஊழியரா போவேன்னு தீர்மானிக்கலாமா? அம்மா, ஐயா, அண்ணே, அக்கா, இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்வேன்னு தீர்மானிக்கலாமா? நான் மார்க்கெட்டிங் பண்ண வரல, சொல்லுறது என்னுடைய வேலை.
அறுவடை செய்யறது ஆண்டவருடைய வேலை. நான் சொல்ல வந்துட்டேன், ஒருவேளை இந்த செய்தி மூலமா ஏசப்பா உங்களோட பேசியிருந்தாங்கன்னா, கால்களும் கைகளும் இல்லாதவனை ஆண்டவர் பயன்படுத்த முடியுதே, அநேகமாயிரம் பிசாசுகள் பிடித்தவனை ஆண்டவர் பயன்படுத்த முடியுதே, நானும் ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா இருக்கிற இடத்துல இருப்பேன்னு நீங்க தீர்மானிச்சிருந்தா, உங்களுடைய வலது கரத்தை உரைமுறை உயர்த்தி காட்டி நீங்க கீழே போடுங்க. நான் நன்றி ஐயா, உங்களுக்கான கடைசி அழைப்பு. ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் இப்படி தீர்மானித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வலது கரத்தை ஒரு முறை உயர்த்தி காட்டி நீங்க கீழே போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களுக்காய் மரித்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அநேகமாயிரம் பிசாசுகள் பிடித்த லேகியோனை நீர் பயன்படுத்தின ஆண்டவர், சிறைச்சாலையில் இருந்த ஒனேசிமுவை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றின ஆண்டவர், கைகளும் கால்களும் இல்லாத நிக்கிய நீர் பயன்படுத்தின ஆண்டவர், எங்களையும் பயன்படுத்தும். உமக்காக வாழுவேன், உமக்காக செயல்படுவேன் என்ற தீர்மானித்த திருச்சபையார் தீர்மானத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யும். உம்முடைய நல்ல ஆவியினால் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென்.